ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 10. பிருந்தாவன லீலை. ருது வர்ணனை. ஸ்ரீ சுகர் கூறியது. பிறகு எல்லா உயிர்களின் உற்பத்திக்கும் காரணமானதும் மின்னலால் திக்குகளை பிரகாசிக்கச் செய்வதும் வானத்தை இடி முழக்கத்தால் நிரப்புவதுமான மழை காலம் ஆரம்பமாயிற்று. மின்னலும் இடியும் கூடிய கார் மேகங்களால் மறைக்கப்பட்டு சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் தெளிவாய் காணப்படாமல் இருந்த ஆகாயம் முக்குணங்களால் மறைக்கப்பட்ட பிரம்மம் போல் விளங்கிற்று. சூரியன் 8 மாதங்களில் தன் கிரணங்களால் பூமியிடமிருந்து குடித்த நீராகிய செல்வத்தை காலம் வந்ததும் வரி வசூலித்த அரசன் பிரஜைகளுக்கு அதை பயன்படுத்துவது போல் விடுவதற்கு ஆரம்பித்தான். சண்டமாகுதத்தால் அழைக்கப்பட்டவையும் மின்னல்களுடன் கூடியவையுமான பெரு மேகங்கள் உலகின் துன்பத்தால் மனமிளகிய கருணையாளர்களைப் போல் இவ்வுலகிற்கு உயிரூட்டி மகிழ்விக்கும் நீரை வர்ஷித்தன. ஒரு ஆசை நிறைவேறுவதற்காக தவம் செய்பவனுடைய உடல் மெலிவுற்று பின் அவ்வாசையின் பூர்த்தியை அடைந்ததும் எங்கனம் புஷ்டியை அடையுமோ அவ்வாறே வெயிலால் உலர்ந்து பின் மழையால் நனைந்த பூமி செழிப்புடையது ஆயிற்று. எவ்வண்ணம் கலியுகத்தில் பாவத்தின் மிகுதியால் வேதங்கள் விளங்காமல் பாஷண்ட நூல்கள் விளங்குகின்றனவோ அவ்வாறே ரா காலங்களில் இருளின் மிகுதியில் நட்சத்திரங்களும் கிரகங்களும் பிரகாசிக்காமல் மின்மினி பூச்சிகளே பிரகாசிக்கின்றன. நித்திய கர்மம் முடிந்ததும் பிரம்மச்சாரிகள் குருவினுடைய கட்டளையை கேட்டு எவ்வண்ணம் வேதம் ஓதுவார்களோ அவ்வண்ணம் முன் சந்தடியின்றி சயனித்திருந்த தவளைகள் மேகத்தின் சப்தத்தை கேட்டு ஒளிகளை கிளப்பின. தன்னிஷ்டப்படி திரியும் அல்ப மனிதனுக்கு உடல் கொழுப்பும் செல்வ பெருக்கும் ஏற்பட்டால் அவன் எப்படி கட்டுக்கடங்காமல் சஞ்சரிப்பானோ அப்படி வறண்டு கிடந்த சிற்றாறுகள் கரை புரண்டு ஓடுபவை ஆயின. பூமியானது அரசர்களுடைய சேனா சம்பத்து போல் பசும் புற்களால் பசுமையாகவும் இந்திர கோப பூச்சிகளால் சிவந்ததாகவும் காளான்களால் குடைப்பிடிக்கப்பட்டதாகவும் ஆயிற்று. வயல்கள் பயிர்களின் செழிப்பால் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளித்தன. தெய்வாதீனத்தை உணராத பணக்காரர்களுக்கு மழைக்காலம் துன்பத்தையும் அளித்தது. ஹரி பக்தர்கள் ஹரியின் சேவையால் திவ்ய ரூபத்தை அடைவது போல் நிலத்திலும் நீரிலும் உள்ள எல்லா பிராணிகளும் புது நீரால் ஒளிமிக்க வடிவை அடைந்தன. பக்குவமடையாத யோகியின் மனம் விஷயங்களுடன் சேர்ந்தபோது காமத்தினால் கவரப்படுவது போல் நதிகளின் சங்கமத்தாலும் காற்றினாலும் அலைகளாலும் கடல் கலங்கிற்று. பகவானிடம் சித்தத்தை வைத்தவர்கள் விஜனங்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட போதிலும் எப்படி வருத்தப்படுவதில்லையோ அப்படி மலைகள் மழை தாரைகளால் அடிக்கப்பட்டும் அசையவில்லை. வேதங்கள் த்விஜர்களால் அபியசிக்கப்படாமல் நாளடைவில் மறக்கப்பட்டு மங்கி போனார்போல் பாதைகள் சீர்கெட்டு புல்மூடி வழி தெரியாமல் சந்தேகிக்கும்படி ஆயின. குணவான்களான புருஷர்களிடத்திலும் காமினிகளான ஸ்திரீகள் நிலை பெறாதது போல் உலகுக்கு நன்மை செய்யும் மேகங்களிடை மின்னல்களின் உறவு சலனமடைந்தது. முக்குணங்களால் உருவமடைந்த பிரபஞ்சத்தில் குணமற்ற ஆத்மா இருப்பது போல் நானில்லாத இந்திர வில்லானது மேக கர்ஜனையுள்ள ஆகாயத்தில் விளங்கிற்று. எல்லா பிராணிகளுக்கும் மகிழ்ச்சியை வளர்ப்பதும் தனது ஆஹ்லாதினி சக்தியால் விருத்தி அடைந்ததுமான அந்த மழைக்காலத்தின் மகிமையை கண்டு பகவான் அதை புகழ்ந்தார். பலராமனும் கிருஷ்ணனும் இவ்வாறு கோகுலத்தில் வசித்து கொண்டிருக்கையில் மேகமில்லாமல் ஆகாயம் தெளிந்து நீர்நிலைகளும் தெளிந்து மந்த மாருதம் வீசும் சரத்காலம் ஆரம்பமாயிற்று. யோகாபியாசத்திலிருந்து நழுவிய யோகிகளுடைய மனம் மறுபடி யோக பழக்கத்தால் தெளிவடைவது போல் மழைக்காலத்தில் கலங்கியிருந்த ஜலம் தாமரைகளை தோற்றுவித்து கொண்டு சரத்காலம் வந்ததும் தெளிவடைந்தது. கிருஷ்ண பக்தி 4 ஆசிரமிகளுடைய அசுபங்களையும் விளக்குவது போல் சரத் ருதுவானது ஆகாயத்தில் மேக மறைப்பையும் பிராணிகளின் மனத்தில் கலக்கத்தையும் பூமியில் சேற்றையும் ஜலத்தில் அழுக்கையும் போக்கிற்று. ஆசைகளையெல்லாம் விட்டு முனிவர்கள் சாந்தர்களாய் மாசற்றவர்களாவது போல் மேகங்கள் தங்கள் உடைமையாகிற நீர் அனைத்தையும் வர்ஷித்துவிட்டு சுத்த வெண்ணிறம் அடைந்தன. பூமியில் கிருஷ்ணன் விஷ்ணிகளால் சூழப்பெற்று விளங்கியது போல்
ஆகாயத்தில் சந்திரன் அளவற்ற நட்சத்திர மண்டலத்தால் சூழப்பெற்று விளங்கினான். சித்தர்கள் ஆயுளால் தடுக்கப்பட்டு ஆயுளின் முடிவு காலம் கிட்டியதும் யோகத்தால் சம்பாதித்த திவ்ய தேகத்தை அடைவது போல் வணிகர்களும் சந்நியாசிகளும் அரசர்களும் மழையால் தடுக்கப்பட்டிருந்து அது முடிந்து சரத்காலம் வந்ததும் வெளிப்போந்து அவரவர்கள் அடைய வேண்டிய பயன்களை அடைந்தார்கள். புஷ்பித்த மரங்களின் பெருகும் தேனையுண்டு களித்திருக்கும் வண்டுகள், பாடும் பறவைகளின் கூட்டங்கள், மலைகள், ஆறுகள், குளங்கள் முதலியவைகளுடன் கூடிய வனத்தில் யதுபதியான கிருஷ்ணன் புகுந்து கோபாலர்களுடனும் பலராமனுடனும் பசுக்களை மேய்த்து கொண்டு குழல் கொண்டு ஊதினார். எல்லோராலும் கானம் செய்யப்பட்ட கீர்த்தியுடைய கிருஷ்ணன் ஒரு நடிகனைப் போல் அலங்கரித்து கொண்டு தலையில் மயில் தோகையும் காதில் கர்ணிகார புஷ்பமும் இடையில் ஜரிகை பட்டும் மார்பில் வைஜெயந்தி மாலையும் விளங்க உதடுகளின் வழி பெருகுகின்ற அமுதத்தால் குழலின் துவாரங்களை நிரப்பிக்கொண்டு தமது திருவடிகள் படுவதால் மங்களம் பொருந்திய பிருந்தாவனத்துள் புகுந்தார். ஹே ராஜன்னு, எல்லா பிராணிகளுடைய மனதையும் மகிழ்விக்கும் குழலோசையை கேட்ட இடை பெண்கள் அனைவரும் அந்த கானத்தை புகழ்ந்து மகிழ்ந்தார்கள். பசுக்கள் கிருஷ்ணனுடைய முகத்தினின்று பெருகிய கிருஷ்ணனுடைய வேணுகானமாகிய அமுதத்தை தூக்கிய செவிகளின் வழியே பருகிக் கொண்டும் கோவிந்தனுடைய அழகை கண்களின் வழியே பருகி மனதால் தழுவி ஆனந்த கண்ணீரை பெருக்கின. பாலூட்டி கொண்டிருந்த கன்றுகள் பாலையும் புல்மேய்ந்து கொண்டிருந்தவை புல்லின் கவளத்தையும் நழுவவிட்டு மெய்மறந்து நின்றன என்று சிலர் கூறினார்கள். அம்மா, இந்த பிருந்தாவனத்தில் கிருஷ்ணனை பார்ப்பதற்காகவும் அவர் வாசிக்கும் வேணு கானத்தை கேட்பதற்காகவும் முனிவர்கன் பறவைகளாக உருவெடுத்து அழகான தளிர்களை உடைய மலர்களின் கிளைகளில் ஏறிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு வேறு சப்தங்களை கேட்காமல் கேட்கிறார்கள் போலும். இவ்வாறு சிலர் கூறினார்கள். ஆறுகள் முகுந்தனுடைய வேணுகானத்தை கேட்டு காம வசப்பட்டு தயங்குகின்றனவோ எனும்படி வேகம் குறைந்து சுழல்களால் தமது மனோநிலையை காட்டிக்கொண்டு அலைகளாகிற கைகளில் தாமரை பூக்களை உபகாரமாக வைத்துக்கொண்டு கிருஷ்ணனுடைய கால்களை கட்டிக்கொண்டன என்று சிலர் கூறினார்கள். கிருஷ்ணன் பலராமனுடனும் கோபர்களுடனும் வேணுகானம் செய்து கொண்டு வெயிலில் பசுக்களை மேய்த்து கொண்டிருப்பதை பார்த்து அன்பின் மிகுதியால் மேலே கிளம்பி தம்மை போல் உலகிற்கு நன்மை புரியும் நண்பனாகிய கிருஷ்ணனுக்கு பூமாரியுடன் தனது உடலால் மேகம் குடைபிடித்தது. தோழிகளே, கோபர்களுடன் ஒவ்வொரு காட்டிற்கும் பசுக்களை ஓட்டிச் செல்லுகிறவர்களும் கால் கயிறுகளை தலையில் சுற்றி கொள்வது, தலை கயிறுகளை கழுத்தில் சுற்றி கொள்வது போன்ற இடையர் வேஷம் உடையவர்களுமான கிருஷ்ணன் பலராமர் ஆகிய இருவருடைய மதுரமான பதமுடைய உத்தம வேணுகானங்களால் உடல் படைத்தவற்றுள் அசையும் பிராணிகள் அசைவற்று நின்றதாலும் தாவரங்களுக்கு புலகாங்கிதம் உண்டானதாலும் தாவரம் ஜங்கமத்தைப் போலும் ஜங்கமம் தாவரத்தைப் போலவும் ஆனது ஆச்சரியம் என்று சிலர் கூறினார்கள். இவ்விதமாக கோபிகைகள் பகவானுடைய லீலைகளை பாடிக்கொண்டே பிருந்தாவனத்தில் சஞ்சரிக்கும் அவருடைய தியானத்தால் அவர் மயமாகவே ஆகிவிட்டார்கள். இங்கனம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 10வது ஸ்கந்தத்தில் 21வது அத்தியாயம் முற்றிற்று.